நிறைய பிரச்சனைகள் இருக்குது சமுதாயத்தில். எல்லாமே இயங்குறதே வந்து சட்டத்தின் மூலம் தான் இயங்குது. இப்போ நம்ம ரோட்டில் நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. என்ன ரூல்ஸ் படி எப்படி ரூல்ஸ் பண்ணால் அந்த ரூல்ஸ் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு அடிப்படை சட்டங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். சட்ட சார்ந்த தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் இணைந்து செயல்படுங்க. ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பு போட்டு ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு கிராம பகுதியில் உங்களுக்கான பிரச்சனைகள் தான் இருக்கும். அதாவது இந்த பொது பிரச்சனையை தான் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனையா? இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு வந்து கள ஆய்வு செஞ்சு அங்கே போய் என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் சொன்னீங்க ரோடு போடல. அப்போ நம்ம அந்த ரோடு போகிறதுக்கு எங்கே போய் மனு கொடுக்கணும், யாரை எந்த அதிகாரியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு சட்டத்தின் மூலமாக வந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து ஒரு சட்டம் சார்ந்த ஒரு அமைப்பாக போய் ஒரு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்கறது, இல்லை மனு வந்து எப்படி நம்ம வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறது, நீதிமன்றத்தில் எப்படி அணுகுமுறை பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு நிகழ்ச்சி நடக்கலை, அதுக்கு அந்த நீதிமன்றத்தில் எப்படி போய் நம்ம வந்து தீர்ப்பு கொண்டு வர்றது, நம்மளுடைய பரிகாரத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைத்து இடத்துலையுமே நம்ம சங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் செயல்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உயர் நீதிமன்றத்திலையும் இருக்காங்க. நீங்களும் இதில் வந்து செயல்பாடு பண்ணி உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு கள ஆய்வு ஏற்படுத்தி, கள ஆய்வுனா என்னன்னா உங்கள் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு, ஒரு இலவச மனைப்பட தரல எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அது போல் உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எடுத்து கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு நம்ம தெரியப்படுத்தி அவங்களுக்கான ஒரு பரிகாரத்தை நம்ம பெறதுக்காக